அவையார் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குவேன். நான் பேச வந்துள்ள தலைப்போ கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது கற்றோர் மட்டுமே கண்ணுடையர்களாக கருதப்படுவர். கல்வி கற்காதவர்கள் கண் இருந்தாலும் முகத்திரண்டு புண்ணுடையவர்களாக கருதப்படுவர். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி மிகவும் அவசியமானது. கல்விதான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஆசல கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணில் கற்றோன் சிறப்படையான் என மூதுரை கூறுகிறது. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுதான் இதன் கருத்து. ஒரு நாட்டின் மன்னரையும் நன்றாக கற்றறிந்த ஒருவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் இதில் கற்றறிந்ததே சிறந்தவராக கருதப்படுவர். பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் ஔவையார். அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்ற கருத்து ஆதிகாலம் தொட்டே கூறப்படுகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் வெறுமனே கல்வியை கற்றால் மட்டும் போதுமானதல்ல. கற்ற கல்வியின் வழியை நடந்து நாமும் முன்னேற வேண்டும். நம்முடன் இருப்பவர்களும் நேர்வழியில் கொண்டு செல்ல வேண்டும். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம், யாரு அழகுக்கு அழகு செய்வார் என்கிறார் குமரகுருவர். அதாவது ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன் தேவையில்லை. ஆகையால் கல்வி கற்றோருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. அருளை பெருக்கி அருவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆரிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அறிவினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து நம்மை நேர்வழியில் கொண்டு செல்வது கல்வியே ஆகும். கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. மனிதர்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.